ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ட்ரெயின் ஜர்னி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பெங்களூர் டு கோயம்புத்தூர். ஸோ நம்ம ஊருக்கு போக போகிறோம். அண்ட் இந்த வீடியோ ரொம்பவே முன்னாடி எடுத்தது. நான் உங்களுக்கு டேட் மென்ஷன் பண்ணியிருப்பேன் earlier-ஆ. பட் இப்போ தான் எடிட் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் அந்த டைமில் என்னால் முடியல. கொஞ்சம் வெளியே போகிற வேலை, ஹாஸ்பிட்டல் வேலை அண்ட் ஆல்சோ சம் அதர் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் எடிட் பண்ண முடியல. ஸோ இப்போ எங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதுதான் எங்களோட அவுட்ஃபிட். கடன்னு ரெடி ஆகிட்டோம். ஸோ யூஸ்வலாக இருக்க மாதிரி தான் ட்ரெயின் ஒரு டைமில் இருக்கும். நம்ம அதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பீக் டைமில் கிளம்புறதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிட்ருப்போம். ஸோ அதே தான் நாங்களும் பண்ணோம். டக்குன்னு புக் பண்ணிட்டோம் கேபு. வாங்க அப்படியே நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறதே பார்க்கலாம். ஸோ கேபும் வந்துடுச்சு. நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து கீழே இறங்கி அப்படியே அவரும் கொண்டு போய் எங்களை கரெக்டாக ட்ராப் பண்ணிட்டாரு. ஸோ போகிற வழியெல்லாம் பெங்களூரை மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் பெங்களூர் இஸ் ஆல்வேஸ் குட் இல்லை. ஸோ நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம். போனோன்னே ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. ஸோ நாங்கள் இன்றைக்கி உதய் எக்ஸ்பிரஸில் தான் ட்ராவல் பண்ணுறோம், ஏசி கம்பார்ட்மெண்ட்டில். ஸோ அந்த சீட் நம்பர்லாம் பார்த்தாச்சு. அப்படியே ஏறிட்டோம். டைமுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டோம். ஸோ அவர் போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் அதெல்லாம் ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் எங்களோட ஸ்நாக் டைம் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ போகிற வழியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமே இந்த மாதிரி தான் இருந்தது. ஃபுல்லாக வந்து நிறையா சிட்டிஸில் போயாச்சு. தெரிஞ்சவங்களுக்கு டேரெக்டாக இது பண்ணிக்கலாம், தெரியாதவங்களுக்கு கூட்டிங் ட்ரெயின். ஓகே. ஸோ அது வந்து ஒரு வெப்சைட் கொண்டு போகும். நெட்டு தேவைப்படுறதுக்கு முன்னாடி சேர்ந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணக்கூட அவங்க பிஎன்ஆர் நம்பர் போட்டுட்டு ஆட் பண்ணுறோம். பிஎன்ஆர் நம்பரில் போயிட்டு வேஸ்ட் சப்மிட். ஸோ உங்களுக்கு என்னென்ன இது இருக்குன்னு காமிக்கும். காலில் வந்து சொல்லிட்டுருங்க. எது தேவைப்படுதோ நம்ம ஆர்டர் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் ஜூஸ் தேவைப்படுதுங்க. நம்பரில் போயிட்டு நீங்கள் இப்போ கேஎஃப்சி லிமிட் வச்சுக்கலாம். ஸோ இது என்ன ஆகுனா நம்ம சீட்டுக்கே டெலிவரி ஆகும். டெலிவரி ஆகிட்டு சீட் அப்படின்னு சொல்லிட்டு சீட் டைம் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம என்ன வேணுமோ ஆர்டர் போட்டு ஸோ டெலிவரிஸ். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆல்ரெடி நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ அதனால் அந்த எக்ஸிஸ்டிங் ஆர்டரில் போய்ட்டு நீங்கள் ப்ளேஸ் நார்மல் ப்ளேஸ் ஆர்டரில் போய்ட்டு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ டேரெக்டாக சீட்டுக்கே வரும். ஸோ இது வந்து எதுக்குன்னா, நிறைய பேத்துக்கு தெரியும், பட் சில பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். லைக் ஆன்லைன் ஆர்டர் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிறதுனாலே ட்ரெயின் ஃபுட் சாப்பிட்ருவாங்க. பட் சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் எங்களுக்கு இப்போ தெரிஞ்சனால உங்களுக்கு இது ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரியும்னா பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான். போகிற வழியில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நாங்கள் கொஞ்சம் நேரம் செல்ஃபி எடுத்து அவங்கக்கிட்ட பேசி இவங்கக்கிட்ட பேசி டைம் போனது தெரில. ஸோ ஒரு சில இடத்துல தான் ஆர்டர் ரீச் ஆகும். ஸோ நாங்கள் சேலமில் ஆர்டர் போட்டிருந்தோம். எங்களுக்கு ப்ரையராக ஒரு 1 ஹவர் ப்ரையராகவே போட்டுட்டோம். அவரும் ரீச் ஆகிட்டார் ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே. ஸோ நம்ம சூடாக வேணுங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் எனிவேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரெயினோட சாப்பாடு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். நல்லா தான் இருக்கும். பட் ரொம்ப ஹாட்டாலாம் இருக்காது. ஸோ அவங்களும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க இல்லையா, நமக்கு வந்து டிலே பண்ணாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்துட்டு ட்ரெயின்குள்ளேயே வருவாங்க. பட் இது கொஞ்சம் கூட்டமாக இருந்தனால அவரே வந்து ரெக்வெஸ்ட் பண்ணார், நீங்கள் கொஞ்சம் வெளியே மட்டும் வந்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ இவரும் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. நாங்கள் 2 பர்கர் வாங்கியிருந்தோம். ஒன்று வெஜ் ஜிங்கர் பர்கர், அவருக்கு சிக்கன் ஜிங்கர் பர்கர். ஸோ 2 பேரும் வயிறு நிறையா சாப்பிட்டுட்டோம். நல்லா இருந்தது. சூடு கம்மியாக இருந்தாலுமே அந்த ஒரு எப்படி சொல்கிறது, வார்மாக தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப பிடிச்சிது. நாங்கள் மீல் தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் சில ஏரியாலாம் ரொம்ப தூரமாக இருந்தது. ஸோ ரொம்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லாமல் கம்மியாக இருக்கிறனால தான் நாங்கள் இந்த பர்கர் வாங்கினோம். ஸோ அதுதாங்க, சாப்பிட்டாச்சு. 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிது. ஆக்சுவலி டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது. பசியில் இருந்தோம். பட் காலையில் 12 o'clock 12:30 அந்த மாதிரி சாப்பிட்டது. அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. இந்த சேலம் ரீச் ஆனது கூட ஒரு 6:30 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நடுவில் ஒரு 6 hours இருந்தனால ரொம்பவே பசிச்சுது. ஸோ பசியை கட்டுப்படுத்தணுன்னா இந்த மாதிரி பர்கர்லாம் சாப்பிட்டா தான் முடியும். ஸோ அதனால் நாங்களும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டோம். என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியல. ஸோ ஜாவத் சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் நான் என்னோடய பாதி கொடுத்துட்டேன். ஸோ அவரும் இதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனிவேஸ் அதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது.
அப்புறம் டைம் ஆக ஆக எனக்கு அப்படியே டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு, தூக்கமும் வர ஆரம்பிச்சிருச்சு, ஏசி வேறையா, நல்லா இருந்தது. ஸோ இந்த ஜேர்னி வந்து ரொம்ப லாங்காக எங்களுக்கு தெரியல. பிகாஸ் நாங்கள் அப்படியே பேசிட்டு கொஞ்சம் அப்படியே இன்ட்ராக்டிவாக 2 பேர்த்தையும் வச்சுட்டே இருந்தோம். ஸோ அதனால டைம் போனதே தெரில. அப்பப்போ லேப்டாப், சம்டைம்ஸ் டவர் கிடைக்காட்டி என்ன பண்ணுறது, அதனால லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுலேயாச்சும் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் யோசிச்சு இப்படியே பேசிகிட்டு இருந்தோம். அது எக்ஸைட்டிங். ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் ரீச் ஆகிட்ட மாதிரி தான் இருந்தது. லைக் 2 ஸ்டாப் ஒரு 3 ஸ்டாப் தான் தள்ளி இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. லைக் உங்களுக்கு தெரியும்ல, ஹோம் டவுன் போகிறதுனாலே அந்த ஒரு 6 ஹவர்ஸை கூட தாண்டிடுவோம். அந்த லாஸ்ட் 2 to 3 ஸ்டாப்ஸை தான் ஹேண்டில் பண்ணவே முடியாது. என்னடா போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே தான் நாங்களும் எங்களோட ஸ்டெப்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்து நின்னோம். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறது தாங்க முடியாமல் மறுபடியும் வந்து டோர்கிட்டே வந்து நின்றுட்டோம். எப்படா இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஃபைனலி இறங்கியாச்சு. இறங்கினதுக்கப்புறம் பார்த்தா மழை வர ஆரம்பிச்சிருக்கும் போல், எல்லா பக்கம் தண்ணி அண்ட் ஆல்சோ ஹெவி ரெய்னிங்னால வெளியே கூட போக முடியல. அண்ட் ஆல்சோ எங்களுக்கு வழி தவறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் கழிஞ்சு டேடியை ஃபைனலி மீட் பண்ணிட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. லைக் வீட்டுக்கு போகிறப்போங்கிற சந்தோஷம் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இவர் வீட்லேயும் சரி, எங்கள் வீட்லேயும் சரி, 2 பக்கம் போகிறக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். ஸோ இதுதான் என்னோடய குட்டி மினி விலாக். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.